அந்த உடல் போய் மறு உடலில் கூசாதிருந்து தன்னண்டை குறைவொன்றில்லா நிறைவாக தேசானேச சூழ்ந்திருக்க திருவோலக்கண் சேவிக்க ஈசாவென்றே மறை போற்ற ஏதும் பரம பதம் நெஞ்சே. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லோருமே தெய்வத்துடைய அருளால் இன்றைக்கு இந்த தெய்வீக சபையில நம்ம தான் கலந்துக்கிறோம். ஒரு இறை வழிபாட்டுக்கோ அல்லது இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கோ முதல்ல நமக்கு விட்ட குறை தொட்ட குறை வேண்டும். பூர்வ ஜென்ம அந்த புண்ணிய பலனின் காரணமாகத்தான் நமக்கு ஒரு நல்ல வழிபாட்டு முறை, இறைவனின் ரகசியங்கள் நமக்கு கிட்டும். அதனால்தான் என்ன சொல்லுவாங்க, அவனருளாலே அவன் தாள் வணங்கி அவனின்றி ஓர் அணுவும் செய்யாது. இது மெய்க்கல்வி கலாசாலை. இங்கே நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன, பிறவியின் பயன் என்ன, அதை நோக்கி அடுக்கடுக்காக வழி வழியாக நம்ம போயிட்டு இருக்கோம். போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம யார்? நான் என்பது இந்த கண்ணாடியில பார்க்கக்கூடிய இந்த மாமிச உடல் அல்ல, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள போன வகுப்புல வந்துருச்சு. அடுத்து நான் என்பது ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய தேவை என்ன? ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மா எதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியில இதுக்கு என்ன தேவைன்னா, இன்பம் தேவை, சந்தோஷம். இந்த உலகத்தில் அது எவ்வளவுதான் இன்பத்தை தேடி ஓடினாலும் வெளி உலகத்துல அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமோ தற்காலிக இன்பமாக இருக்கிறது. அதை சிற்றின்பம் என்பதை நாம் பார்த்தோம். அப்போ ஆத்மாவிற்கு தேவை என்னன்னு பார்த்தா பேரின்பம், நிரந்தரமான ஒரு இன்பம் தேவை. அப்ப அந்த நிரந்தர இன்பம் எங்கே என்று தேடும் பொழுது, கடமாகிய இந்த உடலுக்கு உள்ளேயே அந்த இன்பம் இன்னொரு ஆத்மாவாக குடிகொண்டு இருக்கிறது. அத கடவுள் இன்பம் அல்லது பரம ஆத்மா. அதைத்தான் பசுபதி பாசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த பரம ஆத்மாவும் இந்த உடலுக்குள்ளேயே குடிகொண்டு இருக்கிறார். அதாவது கடவுளும் இந்த உடலுக்குள்ள எப்படின்னா உயிராக குடிகொண்டு இருக்கிறார் என்பதை அறிந்தோம். அந்த உயிரே படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த பரம ஆத்மா நம்முடைய சிரசில் குடிகொண்டு இருந்து ஒரு ஜென்ம காலம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவர்களாக நமக்குள்ளே காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்நாளின் குறிக்கோள் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். இறைவனை தேடி கண்டுபிடித்து அவருடைய திருவடி சென்று நாம் அடைய வேண்டும். ஔவையார் சொல்றாங்க, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உள் உத்தமனை காண். நமக்குள்ளே உத்தமனாகிய இறைவன் குடிகொண்டு இருக்கிறார். அவரை சென்று சந்திப்பதே, அவரை போய் பார்ப்பதே நமது முதற் கடமை. இறைவன் நமக்குள்ளே இருந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஜென்ம காலம் நான் உன்னில் குடியேறி கொண்டு இருக்கின்றேனே, நீ என்னை எட்டி பார்க்க மாட்டாயா? ஒரு ஜென்ம காலம் நமக்குள்ள இறைவன் இருந்து நாம உறங்கினாலும் அவர் உறங்குவதில்லை, நாம ரெஸ்ட் எடுத்தா கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நமக்குள்ளே இருந்து ஒரு நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார், சிவ நடனம். அதனால அவருக்கு பேர் நடராஜர். எப்போ அவர் ஆட்டத்தை அங்க நிப்பாட்டுறாரோ நம்ம ஆட்டம் பூரா க்ளோஸ். அவரை தக்க வைத்துக் கொண்டவன் அறிவாளி. அவரை தவற விட்டவர்கள் எல்லாம் தவறிவிட்டார்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு பேர் வந்தது. தவறி சின்ன ரணம் அல்ல, மா ரணத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள்.
மாரணம், மருவி, மரணம்னு மாறிடுச்சு. அப்ப இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்படி நமக்குள்ளேயே குடிகொண்டு இருக்கிற அந்த இறைவனை பார்க்க விடாமல் எது தடுக்குது? எது நம்மளை இறைவன் பக்கம் போக விடாமல் தடுக்கின்றது? அப்படின்னு பார்க்கும்போது மெய்ஞானிகள் அதை மாயை அப்படின்னு ஒரு வார்த்தை மூலமா சொல்றாங்க. மாயை. மாயை அப்படின்னா என்ன? இல்லாத ஒன்று இருப்பது போன்ற ஒரு தோற்றம் கொடுக்கிறது. இந்த தற்காலிக தோற்றமுடைய அனைத்துமே மாயை அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்னு மெய், இன்னொன்னு பொய். பொய்க்கு உரிய டெபினேஷன் சொல்றாங்க. பொய்னா என்ன? எது ஒன்று மாறிக்கொண்டே இருக்கோ, மாறிக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் மறைஞ்சு காணாம போயிடும். அது புறம் பொய். அப்ப மெய்னா என்ன? மெய்யை பத்தி சொல்லும்போது எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுவே அறிவு. அப்ப மெய்னா என்ன அப்படின்னா, எது ஒன்றுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லையோ, என்றைக்கும் இருக்கக்கூடியதோ, நித்தியமானதோ, அது ஒன்றே மெய். அப்ப பொய் அப்படின்னா எது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தூரத்துல ஒரு காணல் நீர் பாக்குறீங்க, இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்த்தா இது இல்லை, தோன்றி மறையுது. கண்ணுக்கு தோற்றம் முடியதா தெரியுது, ஆனா கிட்ட போட்டா இல்லை. அது நிஜமா? இல்லை, அது ஒரு பொய். உங்க கண்ணாடியில போய் பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு நல்லா தெரியுது, இருக்கு. 24 மணி நேரமும் இந்த உடலை பராமரிக்கிறது தான் அவ்வளவு ஓட்டம் சாட்டம் எல்லாமே. காலையில் எந்திரிச்சா ஓடுறோம் 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 ஓடுறோம், வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா இந்த உடலை பராமரிக்கவே. உண்டு உறங்கி சின்ன குழந்தையா அந்த உடம்பை இப்ப பெருசா வளர்க்குறோம். வளர்த்தது ஒரு நாள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி உள்ள போய் புதைக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா இந்த உடலை காணவில்லை. அப்ப பார்க்க போனா தோன்றி மறையக்கூடியது எல்லாம் பொய் என்றால் இந்த தேகமும் பொய் தான். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. சரி, சுத்தி உள்ள உலகம், நம்ம இன்னைக்கு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், பூலோகம் என்று சொல்லுகிறோம். இது நிஜமா அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் ஒரு நாள் அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கும் அழிவு உண்டு, இதுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு, இதுக்கும் முடிவு இருக்கு. சரி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன் பல பல கோடி காலமா இன்னும் ஒளி தந்துட்டே இருப்பா, அதுதான் மெய் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நட்சத்திரம் அழிந்து போவதே வால் நட்சத்திரம் சொல்றோம். அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு நட்சத்திரம் சூரியனோட பன்மடங்கு பெருசு. அதுலயே ஒரு நாள் கேஸ் தீர்ந்து போய் வால் நட்சத்திரமாக அணைஞ்சு காணாம போயிடும். அப்பனா என்ன அர்த்தம்? சூரியனும் ஒரு நாள் கேஸ் தீர்ந்துச்சுன்னா அது இருட்டிடும். அது இருட்டிடுச்சுன்னா நமக்கு இங்க வேலை இல்லை இந்த பூலோகத்துல. அப்ப நட்சத்திரமே அழியுதா, சூரியனும் ஒரு நாள் அழியும். சூரியன் அழிந்தால் சந்திரனுக்கும் ஒளி இல்லை, அதுவும் அழியக்கூடிய பொருளே. இப்படி பார்க்கும் பொழுது இந்த உடம்பு பொய், இந்த உடம்ப வச்சு பார்க்குற இந்த உலகம் பொய், சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அனைத்துமே பொய் அப்படின்றது வந்துருச்சு. அப்ப எது மெய்? இந்த கடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய 2 ஆத்மா, ஒரு ஜீவ ஆத்மா, ஒண்ணு பரம ஆத்மா. சொர்க்கம், நரகம், இது 2க்கும் அழிவில்லை. அப்படி பார்க்க போனா அது இவ்வளவுதான் மெய்யின்ற. மிச்சம் எல்லாமே நீங்க பார்க்குற எல்லாமே தற்காலிக உலகம், நிரந்தரம் அல்ல. ஆனா நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ப்பா. இந்த செட்டில் ஆகணும்னா என்னன்னு யாருக்கும் இன்னும் தெரியாமலே கடைசியில எல்லாரும் போயிடுறாங்க. கடைசியில போய் ஒரு இடத்துல போய் சேர்ற இடம் தான் செட்டில்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அது வரைக்கும் என்ன செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் வாயில் ஓடிட்டே இருக்கேன். 10ஆவதுல ஆரம்பிக்குது. 10th எப்படியாவது பாஸ் பண்ணியிருப்பா, வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். அதை கஷ்டப்பட்டு முடிச்சோன்னே அடுத்து சொல்லிடுவாங்க 12th தான் முக்கியம் பார்த்துக்க, எப்படியாவது முடிச்சிரு, வாழ்க்கை செட்டில் ஆயிரும். அப்புறம் காலேஜ், டே அரியர் கிரியர் எப்படியாவது கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா, லைஃப் செட்டில் ஆயிரும்டா. வெளியே வந்தோடனே ஆரம்பிச்சிருவாங்க, சும்மாவே இப்படியே சுத்திட்டு இருக்கீடா, ஒரு வேலைகளை பார்க்க வேணாமா அப்படின்னு போய் ஒரு வேலையை வாங்கினா அப்புறம் சொல்லுவாங்க, இவன் இப்படியே சுத்திட்டு இருப்பான் பார்த்துங்க, இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும், இல்லாட்டி இப்படியே தான் தெரிஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. சரி, கல்யாணம் பண்ண செட்டில் ஆயிருமா அப்படின்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட இருக்காது, வீட்டில் உள்ள பெருசுகள் எல்லாம் வந்துடும்.
ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்கா? ஓஹோ, இப்ப இதுதான் செட்டில்மெண்ட்டோ அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தையும் வந்தது. குழந்தை வந்ததுல இருந்து அந்த குழந்தையோட சைஸ் அப்படியே தான் இருக்கா? குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இவனுடைய தேவைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தை 2 குழந்தை ஆகுது. 2 குழந்தையும் வளருது. ஸோ இந்த இவனோட தேவைகள் கூட 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 இவனுடைய ஓட்டம் அதிகமாகிட்டு ஓடினான் 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 ஓடினான், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான். பேரன் பேத்தி எல்லாம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அப்பா இப்ப செட்டில் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துடுறாரு. போதும் போதும்பா நீ செட்டில் ஆனது, வா வா கிளம்புன்ட்டு யம தர்மராஜா வந்துடுறாரு. இதுதான் நாம செட்டில் ஆகிறோம்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம். அப்ப எது மாயை? மாயினா நில்லாதவற்ற உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கதா மாயன்றாங்க. அப்போ சொல்லணும்னு சொன்னாங்க, நில்லாதவனத்தை நிலையன என்று உணரும் புல்லறிவு ஆண்மை கடை. நிலையில்லாத ஒன்ற நிலையானது என்று நினைத்து வாழ்ந்துட்டு இருக்கே, இதுதான் ஏன் மாயை அப்படின்ற. நாரத மகாமுனிவர்கிட்ட அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, மாயைன்னா என்னன்ட்டு. மகாமுனிவர் அவருக்கு சந்தேகம் மாயைன்னா என்னன்ட்டு. அப்போ பெருமாள்கிட்ட போய் கேட்குறாங்க, பெருமாளே இந்த மாயைன்னா என்ன? பெருமாள் என்ன பண்றாங்க, எப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வரியா அப்படின்ற. இவர் ஒரு குளத்துங்கரையில போய் அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு போறாரு. அங்க பார்த்தா ஒரு அழகான பெண்மணி நடந்து வரக்கூடிய அந்த சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தா அந்த பெண் அழகில் மயங்கி அவங்க பின்னாடியே போறாங்க. ஊருக்குள்ள போய் பொண்ணு கேட்டு அவர்களை மணந்து அப்புறம் அங்க குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 2 குழந்தைகள், விவசாயம் பார்க்குறாரு. 5 வருஷம் ஆச்சு. நல்ல வாழ்க்கை சூப்பரா அமோகமா போயிட்டு இருக்கு. அவருக்கு சந்தோஷம். ஒரு நாள் பெரிய மழை ஒன்று பெஞ்சு அங்க ஒரு பெரும் வெள்ளம் வந்து அந்த ஊரே நாசமாகுது. அதில் உள்ள அவருடைய மக்கள் முதல்ல அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து மனைவி அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுறாங்க. கடைசியில இவர் மட்டும் தனியா எந்த குளத்துல தண்ணி பிடிக்க வந்தாரோ அந்த குளத்துல எல்லாம் தண்ணி எல்லாம் வற்றி போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. என் மனைவி போயிட்டு என் பிள்ளைகள் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. பின்னாடி யாரோ முதுகுல தட்டுற சத்தம், நாரதா நாரதா இந்த தண்ணி கேட்டேனப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அவர் எந்திரிச்சு உடனே, பெருமாளே என் மனைவி பாத்தீங்களா, என் பிள்ளைல பாத்தீங்களா, என் வீட போச்சே அப்படின்னு சொல்லி அழுறார். அப்பதான் பெருமாள் சொல்றாங்க, டே இந்த மாயின்னு ஒண்ணு என்னன்னு கேட்டில்ல, இதுதான்டா அப்ப அந்த மாயை அப்படின்றாங்க. அப்போ மாயினா என்ன? அந்த தோற்றம் இருந்து மறையக்கூடிய அனைத்துமே மாயைதான். நிலையான ஒன்று எது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் தான். ஆனா நம்ம கவனம் முழுக்க இப்ப எதுல இருக்கு? இந்த மாயையின் பசுமை தான் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாயையை சொல்லும்போது நிலையாமைன்னு சொல்லலாம். நிலைச்சு நிக்காத ஒரு விஷயத்த நிலையாமை அப்படிங்கிற வார்த்தை மூலமா நமக்கு விளக்குறாங்க. இந்த நிலையாமை 6 வகையான நிலையாமை அப்படின்னு. இதெல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில இது கூடயே இருக்கலாம். ஆனா இது நம்மள மயக்காது, நம்மள வழி தவற விடாது. சோ என்னென்ன நிலையாமை இருக்கு? முதல்ல யாக்கை நிலையாமை. இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த உடல் வந்து நிலையில்லாத ஒன்று. 2 பெயர் நிலையாமை. நீங்க உங்களுக்கு வச்சிருக்க பேரு அதுவும் நடுவில் வந்ததுதான், அதுவும் நம்மகிட்ட நிலைச்சு நிற்காது. 3வது உறவு நிலையாமை. 4வது இளமை நிலையாமை. 5 செல்வம் நிலையாமை. 6வது உயிர் நிலையாமை. ஆக நிலையாமை 6 இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, அப்ப நிலையானது என்னன்றது அப்புறம் தான் நமக்கு ஒரு திட்டவட்டமா தெரியும். அப்புறம் அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம். இப்ப இதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நமக்கு நிலை போலக்கு அப்படின்னு நம்ம நேரத்தை முழுக்க இதை சம்பாதிப்பதற்கே ஓடி கடைசியில இது போட்டுட்டு போற சொத்தாக இங்கேதான் கிடக்கும். நாம போகும்போது கையில கொண்டு போறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அருள் சொத்து, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்ற மாதிரி அந்த அருள் சொத்து நம்ம கைக்கு வராமையே போயிடும். அப்ப இந்த நிலையாமை என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ஒவ்வொன்றும் நமக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி நம்மளை விட்டு போக போகுது
இதை தான் இப்ப நம்ம ஒன்றும் பார்ப்போம். எப்படி இந்த உடம்பு நம்மகிட்ட வந்துச்சு, பெயர் எப்படி வந்துச்சு, உறவு வந்துச்சு, இளமை வந்துச்சு, செல்வம் எப்படி நம்மகிட்ட வந்துச்சு, கடைசியில இது எல்லாம் நம்மளை விட்டு எப்படி போகுது. இப்ப அதுக்கு அடிப்படையா முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஒண்ண சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். வேற எதையும் சம்பாதிக்கிறதுக்கு வரல. ஒண்ணா, அது என்னப்பா அந்த ஒண்ணு? ஒண்ணும் இல்ல. ஒரு ஒண்ணு போட்டு, சைபர் போட்டீங்கன்னா 10, இன்னொரு சைபர் போட்டா 100, 1000, கோடி இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த ஒண்ண தூக்கிட்டீங்கன்னா மிச்சம் அங்க இருக்கு முட்டை தான். அப்ப இப்ப கேள்வி என்ன? நமக்கெல்லாம் இந்த ஒண்ணு வேணுமா? இல்ல இந்த சைபர் போதுமா? எது நமக்கு முக்கியம்? அந்த ஒண்ணு எதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒண்ணு தான் நிலையான ஒன்று. அந்த ஒன்றை தவிர மிச்சம் நம்ம இப்போ சம்பாதிக்கிற பூரா சைபர் தான். சைபரையே சேர்த்து கடைசியில அந்த ஒண்ணை விட்டுறோம். கடைசியில் நம்ம கைக்கு மிஞ்சிட்டு சைபர் மட்டும் தான் இருக்கு. இப்போ யாக்கை நிலையாமை. யாக்கை இந்த உடம்பு நமக்கு எப்படி வந்துச்சு? யார் உதவி கொண்டு நாம் இதை பெற்றோம்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்ப எல்லாத்தையும் கேள்வி கேட்போம். உங்களை யாருப்பா இந்த உடம்பு இந்த உலகு கொண்டு வந்தா? அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா அம்மா. சில பேர் சொல்லுவாங்க கடவுள். இந்த 2 விதமான பதில்கள் வருகிற. சரி, அப்போ அந்த இதுக்கு என்னதான் விட? ஒரு தந்தையிடம் இருந்து கிட்டத்தட்ட 30 கோடி அணுக்கள், இந்த உயிரணுக்கள் வெளியே வருகின்றன. அதுல ஒரே ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கூட வந்தது யாரு? நம்ம கூட கூட பிறக்காத அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் நம்ம கூட தான் நீந்தி வந்தாங்க. அப்ப எத்தனை பேர் அங்க நம்ம கூட வந்தாங்க? இப்ப அவங்க யாருக்குமே இந்த உடல் கொடுக்கப்படவில்லை. இந்த மனித உடல் கொடுக்கப்படவில்லை. அவங்களாம் ரிஜெக்டட். நாம ஒரு ஆள் தான் செலக்டட். இது எப்படின்னா, 30 கோடி பேர் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு ஒரு ஆளுக்கு தான் அந்த வேலை கிடைக்க போகுது. அப்பனா எவ்வளோ பெரிய ஒரு ரேரான ஒரு ஜாபா இருக்கும். ஈஸியா கிடைக்கக்கூடியது இல்லை. அதான் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி நம்மளை யார் தேர்ந்தெடுத்தா? இதை அப்பா அம்மா தேர்ந்தெடுக்க முடியுமா? கோ அப்படின்னா இறைவன், அரசன். கோவாகிய இறைவன் வசிக்கக்கூடிய இல்லத்து பேர் கோயில். அப்ப கோவாகிய இறைவன் எந்த விந்தினை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த விந்துக்கு பேர் கோவிந்து. அப்ப அந்த கோவிந்து தான் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு விந்து. அதுதான் முண்டி அடித்து கொண்டு தாயின் கருவறை அடைகிறது. அப்புறம் அந்த தாயின் கருவறையில அது பாத்தீங்கன்னா, நம்ம வந்தப்போ ஒரு செல் தான். அம்மாட்ட இருந்து ஒரு செல்லும், அப்பா கிட்ட இருந்து ஒரு செல்லும் சேர்ந்து ஒரு ஒரு செல்லா இருந்த இந்த உடம்பு 40 நாள், அதிகம் இல்ல, 40 நாட்கள்ல ஒரு ஒரு உரு பெற்று விடுகிறது. கரு என்று சொல்லக்கூடிய ஒரு உரு பெற்று விடுகிறது. இந்த 40 நாள்ல இந்த உடம்ப உருவாக்குனது யார்? பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு இந்த ஜாமான் பூரா எங்க இருந்தது? அம்மாவுடைய கருமுட்டையில இருந்துச்சு. இதை கரெக்டாக எடுத்து எப்படி அழகான ஒரு ஒரு தேகம் நமக்காக இறைவன் அங்க கட்டியிருக்காங்க. இதை அப்பா அம்மா செய்ய முடியாது அல்லவா? அங்கே இறைவன் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எப்பா, நான் தான் உனக்கு செலக்ட் பண்ணி இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். உனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். நான் தான் இந்த உடம்ப கட்டுறதுக்கு உனக்கு கொடுத்துருக்கேன். என்ன நோக்கம்? அப்ப நான் ஒரு நோக்கம் வச்சிருப்பேன்ல. அது என்னன்னு தெரிஞ்சு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அதுக்காக ஏதாவது நேரம் ஒதுக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு நம்மள இப்ப பார்த்து கேட்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? எங்களுக்கு எங்கெங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. நாங்க ரொம்ப பிஸி அப்படின்னு சொன்னனே இறைவன் சொல்றாங்க. ஆமாப்பா, நானும் உன் கண்ணை கட்டும் போது கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லியிருக்கணும். உன் காதை கட்டும் போது எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கணும். நீ பிறக்கும் போது எப்படி பிறந்திருப்பாய்? உன் குருடு செவிடு பேரு. அப்போ எந்தவித தேக குறைபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு உருப்படியான உடல் நாம் பெற்று வந்தோம். இதுல ஒரு சின்ன ஒரு பிசகுனாலும் போச்சு. அந்த உடம்பு சில பிரச்சனைகள், பல கோளாறுகள் எல்லாமே உண்டாகக்கூடிய. இப்ப அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது
உன் குருடு செவிடு பேரு நீக்கி பிறத்த. அவன் தேக லட்சணத்தோட நமக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா இதெல்லாம் கிடைச்சி இப்ப இங்க வந்துச்சு. அப்போ 9 மாதங்கள் ஆகுது இந்த உடம்பு முழுமை பெற. நம்ம தாயின் கருவறையில் முழுமை பெற்று அப்போ இப்படி எப்படி இந்த அருமையான உடம்பு வந்துச்சுன்றது இப்ப நமக்கு தெரியுது. இப்படி அருமையாக பெற்ற உடம்பே பாத்தீங்கன்னா தற்காலிக உலகம். 100 வருஷம் தான் வாழ போறோம். இதை சிறு வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது. வைகுண்டம் சொர்க்கலோகத்துல போய் வாழக்கூடிய வாழ்வு பெருவாழ்வு. திருமணம் அப்ப கூட வாழ்த்துறாங்கல்ல, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நீ அங்க போய் நல்லா இருந்துக்கன்னு தான் சொல்றாங்க, இங்கேயே நீ நல்லா இருன்னு சொல்ல. ஏன்னா இங்க கொஞ்சம் பெயினை அனுபவிச்சா ஒரு பெரிய கெயின் இருக்கு. நோ பெயின் நோ கெயின். சின்னதா ஒரு கஷ்டப்பட்டா பேரின்ப வாழ்வு ஒன்று காத்துட்டு. அப்போ இங்க இந்த இந்த உடம்பு இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. இதான் யாக்கை. எப்படி கிடைக்குது, ஒண்ணு ஒண்ணா கிடைக்குதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி அந்த குழந்தை அந்த தாயின் கருவறையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 9 துவாரங்கள் அடைப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு தண்ணி பாண்டத்துக்குள்ள அது காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உச்சிக்குழி மட்டும்தான் திறந்திருக்கு. பிறக்கும் தருவாயில் அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, மூச்சும் கிடையாது பேச்சும் கிடையாது. ஏன்னா 9 வாசல்கள் அடைப்பட்ட நிலையில மூச்சு பேச்சு அற்ற நிலையில இருக்கும்போது அதுக்கு பேர் சவம். ஒரு மூச்சு பேச்சு இல்லைன்னா அந்த உடம்பு என்ன சொல்லுவோம், சவம். அந்த சவம் வெளியே பிறந்து வருவது பிரசவம். சவம் பிறந்து விட்டதா, பிரசவம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த வெளியே வரக்கூடிய தருவாயில்தான் 9 வாசல்கள் திறக்கப்படுகின்றன. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நல்லா குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா 9வது வகுப்புல திருப்பி இது எப்படி அடைபட போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இன்னைக்கு எப்படி திறக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வெளியே வரும்போது 9 வாசல் திறக்கப்பட்டு நம்மளை உச்சிக்குழி ஆகிய அந்த ஒரு வாசலை அடைத்து விடுகிறார்கள். இது பாருங்க, 9 ஆபரேஷன் ஒரே நேரத்துல நடக்குது. மனிதர் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா அதுக்கு எத்தனை பேர் துணையால் தேவை, ஒரு அந்த அந்த இந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு பக்கத்திலேயே துணைக்கு ஆட்கள் தேவை. நர்ஸு அவங்க எல்லாம் இருந்தாதான் அந்த வேலையை பார்க்கணும், ஒரு ஓட்டை போடுறதுக்கு. இங்கே இறைவன் 9 வாசல்களை ஒரே நேரத்துல திறந்து ஒரு வாசலை வடு இல்லாமல் அடைக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் துணை தேவைப்பட்டதா? அப்ப எப்பேற்பட்ட அறிவு வல்லபம் அவங்க அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு சங்கதியா பார்க்க தான் தெரியும். அப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு மூச்சு பேச்சு வந்துருச்சு. இப்போ அதுக்கு பேர் பிரசவம் தான் இருக்கு. மனுஷன் அந்த பேர் இருக்கு. மனுஷன் அப்படிங்கிற பேரு 2 விதமாக அதை பயன்படுத்தலாம். மனு ஈசன், மேலே போனால் மனு ஈசன், வாழ்நாள் அந்த வேலையை பார்க்காம கீழே போயிட்டானா மனு நீசன். அப்ப மனிதன் அப்படிங்கிற பேரே உன்னதமான பேர். அந்த மனிதன்ற பேரே எப்ப பயிருது, ஒரு ஆடு மாடு இருக்கு, ஆடு மாடுக்கு கால் ஒழுங்கா இல்லைன்னா நொண்டி மாடுன்னு சொல்லுவாங்க, நொண்டி நாய். இதுவே மனுஷனுக்கு கால் சரியில்லைன்னா நொண்டி, அவ்வளவுதான். மனுஷன்ற பேர்லாம் இல்லை. நொண்டி மனிதன்னு சொல்ல மாட்டோம். நொண்டி, குருடு, செவிடு, ஊமை, இது வேதத்துல இருக்கு. அப்ப மனிதன் அப்படிங்கிற நாமே அந்த பயிருது. ஒரு சின்ன ஒரு பழுது ஆயிட்டாலே. மற்ற மிருகங்களுக்கு அப்படி இல்லை. அப்ப மனுஷன் அப்படிங்கிறதே மனு ஈசன் ஆகலாம் அல்லது மனு நீசன் ஆகலாம். அந்த வார்த்தையிலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த மனிதன் பிரசவம் அப்படிங்கிற பேர் எப்ப மாத்துறாங்க? இப்ப அடுத்து பேர் வரப்போகுது. நமக்கு முதல்ல உடம்பு வந்துருச்சு, யாக்கை. அடுத்தது பெயர். ஊரெல்லாம் கூடி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழா வைக்கிறோம். இதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொச்சை தமிழ்ல தப்பு தப்பா அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறோம். வார்த்தை மிக முக்கியம். ஏன்னா நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ அது செயலுக்கு வரும். ஏன்னா நாவு ரொம்ப பவர்ஃபுல். சொல்லுவாங்களே, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. இன்னைக்கு அந்த திருவிழாக்கு என்ன பேர் வைக்கிறோம்? பெயர் சூட்டு விழான்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்றோம்.
மொட்டை அடிக்கிறதுனா போண்டி ஆக்குறதுன்னு அர்த்தம். ஆனா ஒண்ணும் இல்லாம ஆக்குறோம். ஸோ அந்த வார்த்தைகள் நாம் பிரயோகப்படுத்தக்கூடாது. சரி, அதுக்கு என்ன மாற்று வார்த்தை? புது முடி வைத்தல் விழா. பழைய முடியை நீக்கிட்டு புது முடியை வைக்கிறோம். பழைய விடக்கான முடி, அது இந்த தாயின் கருவறையில இருந்து அந்த பழைய முடியை நீக்கி புது முடி வைக்கக்கூடிய ஒரு விழா. அப்ப அன்னைக்கு என்ன பண்றோம்? அவனுக்கு இருக்கிற அந்த பிரசவம் அப்படிங்கிற பெயரை மாற்றி ஒரு இறைவனின் நாமத்தை அவர்களுக்கு சூட்டுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாமங்களும் இறைவனுடையது. நம்முடையது என்று இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா இறைவனோட பெயரை எதுக்கு சூட்டுறாங்க? வாழ்நாளைக்குள்ள மனிதன் என்று இருக்கக்கூடிய இவன் இறைவனாக மாறட்டும், இறைநிலைக்கு ஏறட்டும், அதற்கான வேலைகளை இவன் பார்த்து ஏறட்டும், அவன் ஏறுவான்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த பேரை வைக்கிறாங்க. அப்ப இப்படித்தான் பேர் வருது நமக்கு. ஸோ பெயர் சூட்டு விழா மூலியமா பழைய மொழி நீக்கி, அடுத்து பார்த்தீங்கன்னா பொன், நம்ம காதுக்கு பொன் சூட்டுறாங்க. பொன் சூட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை நீங்க எது மூலியமா கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் உன்னதமான ஒரு உறுப்பு நம்முடைய செவி. அதனாலதான் என்ன சொன்னாங்க? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொன்னார்கள். செல்வத்துள் செல்வம். இப்ப இந்த உலகத்துல வேற எதையும் செல்வம்னு சொல்ல, நீங்க இப்ப இது வழியா இப்போது வாங்கி கொண்டு இருக்கிறீர்களே, இறைவனுடைய வார்த்தை, தேவ ரகசியங்கள், இதுவே செல்வம். இது எங்க போய் ஒட்டிக்கிடும்? உங்க உயிர்ல போய் ஒட்டிக்கிடும். இதுதான் அருள் சொத்து. நீங்க திருப்பி அங்க வைகுண்டம் போகும்போது இது உங்க கூடவே வந்துடும். ஆனா இந்த உடலுக்காக நீங்க என்னெல்லாம் சேர்த்தீங்களோ இது உங்க கூட வரப்போறது கிடையாது. இதை இங்க போட்டுட்டு போறீங்க. அப்ப அந்த நாமம், பெயர் வந்துருது. மனுஷன்ற பேர் மாறி இப்ப அவனுக்குன்னு ஒரு பேர், இறை நாமத்தை சூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் பாத்தீங்கன்னா நிறைய பேரை வாங்குறான். ஒரு அப்பாவுக்கு பிள்ளை அப்படிங்கிற பேர் வாங்கிறான். அவனே நண்பனுக்கு நண்பன் அப்படிங்கிற ஒரு பேரு, காதலனுக்கு காதலி, காதலிக்கு காதலன், இப்படி பல பேர் அவனுக்கு வாழ்நாளுக்குள்ள மாறிட்டே. அதுக்கப்புறம் இவன் வாங்கக்கூடிய பட்டங்கள் இருக்கலவா, இன்ஜினியரு, டாக்டரு, பத்மஸ்ரீ, இப்படி பல பெயர்கள் வாழ்நாளுக்குள்ள ஏகப்பட்ட பேரை வாங்கிறான். ஸோ பெயர்கள் இப்படித்தான் நமக்கு வந்து சேர்கின்றன. அப்ப முதல்ல உடம்பு வந்துருச்சு, அப்புறம் பெயர் வந்துருச்சு. அடுத்து உறவு. உறவு எப்படி வருது? ஏற்கனவே போன இதுல பார்த்தோம், இந்த வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போன்றது. ட்ரெயின்ல நம்ம ஏறி உட்கார்ந்தோடனே, அதாவது லைஃப் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தோடனே பார்த்தா நம்ம கூட தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, ஏற்கனவே இருந்த நம்முடைய உறவுகள் எல்லாமே உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் போக 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 அடுத்த உறவுகள் நம்ம கூட ஒட்டுறாங்க. ஒவ்வொருத்தரா தம்பி வராங்க, தங்கச்சி வராங்க, நண்பர்கள், ஆசிரியர்கள், எத்தனை பேர் சந்திக்கிறோம் வாழ்நாளுக்குள்ள. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரும்போது அவங்கவுங்க இறங்குவாங்க. நம்ம யாரும் அங்க போய் இறங்க போறது இல்லை. தாத்தா ஒரு ஒரு ஸ்டேஷன்ல இறங்குவாங்க, பாட்டி ஒரு ஸ்டேஷன்ல இறங்குவாங்க, நாமளும் ஒரு நாள் ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி தான் ஆகும். இப்ப இப்படி ஒரு ஒண்ணு முதல்ல நம்மளை தேர்ந்தெடுத்துச்சு. அதாவது இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பரம ஆத்மா, அந்த ஒன்னாகிய பரமாத்மா நம்மளை தேர்ந்தெடுத்தாரு. ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து, அப்ப இந்த ஜீவாத்மாவும் பார்த்தா ஜீரோ தான். அந்த ஒண்ணு தான் ஒண்ணு, நல்லா தெரிஞ்சுக்கணும். நாமளும் ஜீரோ தான். இந்த ஜீரோவை தேர்ந்தெடுத்து அவங்க கூட்டிட்டு போய் உடம்பு அப்படிங்கிற ஒரு ஜீரோ நமக்கு தந்தாங்க. அந்த உடம்புன்ற ஒரு ஜீரோ வந்தோடனே நமக்கு அப்பா, அம்மான்னு 2 ஜீரோ கிடைச்சிட்டாங்க. ஸோ ஜீரோஸ் ஆட் ஆயிட்டே இருக்கு. அப்பா அம்மா கிடைச்ச உடனே அம்மா பக்கத்துல உள்ள சொந்தங்கள், அப்பா பக்கத்துல உள்ள சொந்தங்கள் நமக்கு உறவா மாறிடுச்சு. இப்ப பல ஜீரோஸ் உடனே நமக்கு ஒட்டிக்கிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த உடம்புன்ற ஒரு ஜீரோ கொடுத்தனாலதான். நீங்க வேற எங்கேயாவது போய் பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஜீரோ அங்க போய் ஆட் ஆகும். இப்படித்தான் உறவுகள் நமக்கு கூட வந்து சேருது. அது போக வாழ்நாளில் நம்ம பழகக்கூடிய மக்கள், திருமணம், அப்புறம் நமக்கு குழந்தைகள், இப்படி உறவுகள் இப்படி கூட்டிகிட்டே போகுது. 4வது நமக்கு என்ன கொடுக்குறாங்க? இளமை. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அழியக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு பீக்குக்கு போய் அப்புறம் கீழே இறங்கும். இதுதான் இதோட இயல்பு. இந்த உலகத்துல எல்லாமே நீங்க அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் பாருங்க, ஒரு பீக்குக்கு போய் கீழே டிராப் ஆகும்.
புல் அண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அதே தான். ஒரு ஒரு உச்சத்துக்கு போகுது. அதாவது இந்த இளமை என்று சொல்லக்கூடிய அந்த அழகு பொருந்திய ஒரு நிலைக்கு ஏறி அதுக்கப்புறம் அழகு தேய ஆரம்பிக்கும். நம்ம பார்க்குறோம்ல, பூக்களை பார்க்குறோம். மொட்டார்ந்து அது விரிஞ்சு நல்லா அழகா வாசம் உள்ள ஒரு பூக்களா மாறி அதுக்கப்புறம் சருகு சருகா காஞ்சி போகுது. அதே போலதான் இந்த அழிஞ்சு போற பொருட்களுக்கெல்லாம் இது இயல்பு. ஒரு பீக்குக்கு போய் அது காணாம போகுது, திருப்பி இறங்க போகுது. அப்படி அந்த பீக்குக்கு போற நேரத்தை இளமைன்னு சொல்றோம். அந்த மாதிரி பீக்ல இருக்கும்போது நம்முடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா, நாம எப்பவுமே இப்படியே தான் இருக்க போறோம்ன்ற ஒரு நினைப்பு வந்துரும். இளமை முறுக்குன்னு சொல்லுவான். அந்த இளமை முறுக்குல நம்ம ஒரு பணிவா இருந்திருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஆனா அந்த நேரத்துல நம்மட்ட மேட்டிமை, அகங்காரம் கொஞ்சம் கூடியிருந்தா, செய்யாத சேட்டையெல்லாம் செஞ்சிருவோம். அப்புறம் பின்னாடி போய் வருந்திட்டு இருப்போம். ச்சே, தேவையில்லாம இப்படி இருந்துட்டோமோ அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் அந்த முறுக்கு, இளமை முறுக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன? நம்ம உடம்பு இப்படியே தான் இருக்க போதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இல்லை, இதுதான் உச்சம். உச்சத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்க போகுது. அந்த உச்சத்துல இருக்கும்போது ஆடாதடா, ஆடாதடா மனிதான்னு சொல்லுவாங்க. இவன் ஆடி ஆடி போயிடுறான். திருவிளையாடல் அந்த திருவிளையாடல் படத்துல ஒரு பாட்டு போட்டாங்க. வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமாய் ஊனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. உடம்பு வந்து அந்த ஒரு முறுக்குல இருக்கும்போது நமக்கு கட்டாயம் அந்த நேரம் பைக் வந்து ஆக்சிலேட்டர் ஹை ஸ்பீட்ல தான் போகும். எதுனா அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. இந்த பயம்ன்றதே இருக்காது. அப்பதான் அந்த பாட்டுல ஒன்று அச்சம் என்பது மடமையடான்ட்டு ஓடிப்பான். ஆனா வள்ளுவபெருமன் சொன்னாங்க, அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு இப்ப கட்டாயம் பயப்படணும் பாப்பா. அஞ்சுவதற்கு அஞ்சல் அறிவார் தொழில். எதுக்கு நம்ம பயப்படணுமோ அதுக்கு பயந்துருக்கணும். அந்த பயம் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு வாழ்நாள் முழுக்க. ஆனா அந்த இளமை முறுக்குல அது வராது. ஆனா இந்த இளமை நிலையானதா? இல்ல, இது ஒரு மாயின்ற. நம்ம எப்பவுமே இப்படியே இருக்க போறோமா? இல்லவே இல்லை. அந்த தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப அதை அது 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 நிலைன்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் தான். அடுத்து செல்வம். இளமை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பொறுப்பு வருது, படிப்பு எல்லாம் முடிச்சோடனே அடுத்து நாமளும் நம்முடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாம இறங்கி செல்வங்களை தேட ஆரம்பிக்கிறோம். இந்த பொருட்செல்வம் என்று சொல்லக்கூடிய பொருட்செல்வத்தை நாம் தேடுகிறோம். இந்த பொருட்செல்வம் நிலையானதா? அது மிகப்பெரிய ஒரு நிலையில்லாத ஒரு பொருள் தான். இப்போ பாருங்க, மாசம் ஸ்டார்டிங்ல ஒரு சம்பளம் வாங்குறோம், 10,000 வாங்குறோம்னா மாச கடைசியில பார்த்தா அது தேஞ்சு காணாம போயிடும். ஜீரோ மைனஸ்க்கு கூட போயிடும். திருப்பி அப்புறம் ஆரம்பிக்கணும். இது நிலையில்லாத ஒரு செல்வம். இது செலவுனா குறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய செல்வம். குறை செல்வம், நிறை செல்வம் அல்ல. ஆனா இப்ப நீங்க வாங்குறீங்க பாத்தீங்களா, காது வழியா, இது நிறை செல்வம். ஒரு தடவை வாங்கினதான், உங்ககிட்ட வந்ததுதான். உங்க நினைவுல போய் உட்கார்ந்ததான் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு நிலை செல்வம். அதனாலதான் இதை செல்வத்துள் செல்வம், உள் செல்வம். வெளி செல்வம் இல்ல, உள் செல்வம். வெளியில உள்ள எந்த செல்வமும் நிலையானது அல்ல. ஆனா நம்ம வாழ்நாள் முழுக்க எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? அதையே அததான் வெற்றின்னு வேற சொல்றோம். இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி அடைந்து விட்டார், பா இவன் சக்சஸ் பா, ஏதோ சொல்றாங்க. அதிகம் சம்பாதிச்சிட்டா சக்சஸ் நினைக்கிறாங்க. ஆனா அவன்கிட்ட போய் கேட்டாதான் தெரியுது அவன் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கு, அவன் என்ன ஃபீல் பண்றானோ அப்புறம் தான் தெரியும். நாம நினைச்சிருக்கோம் அவன் சக்சஸ் பண்றான், லைஃப்ல சூப்பரா இருக்கான்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளை விட மோசமான நிலையில அவங்களாம் இருக்காங்க. இப்போ உலக புகழ் பெற்ற ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு பாடம். என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொல் புத்தி வேணும், இல்ல சுய புத்தி வேணும். நமக்கு நேச்சுரலா அந்த சுய புத்தி எல்லாம் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? யாராவது பாடங்களை அனுபவிக்கிறாங்களா, அவங்க கிட்ட பார்த்து அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது அறிவாளித்தனம். ஓ, இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு பார்த்துக்கத்தான் நல்லது. இல்ல நாம தான் அனுபவிச்சு எடுத்துக்கணும், அது அது ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப அவர் என்ன சொல்ல, பணம் என்னடா பணம்? உலகமே வியந்து பொறாமைப்பட்ட உச்சமான நிலையை தொட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் அதிபர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் உடல் நலம் குன்றிய 56 வயதில் உலகை பிரிவதற்கு முன்பாக சொன்ன செய்தி. அவர் என்ன சொல்றாரு? வர்த்தக உலகில் வெற்றியின் உச்சம் தொட்டேன். பணத்துல
அவர் மாதிரி சம்பாதிச்ச ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி அது பேரு புகழ் எல்லாமே வாங்கினார். மற்றவர் பார்வையில் என் வாழ்க்கை வெற்றிக்கு உதாரணமாக காட்டப்பட்டது. நோயுற்று படுக்கையில் இருக்கும்போது என் முழு வாழ்க்கையும் நினைத்து பார்க்கிறேன். பெற்ற புகழும் செல்வமும் அதனால் அடைந்த பெருமையும் இப்போது எனக்கு அர்த்தமற்றதாக தோன்றுகிறது. பாத்தீங்களா, நாம என்ன நினைக்கிறோம், ஓ இப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி. நாம இங்க இருக்கும்போது அது பெருசு நினைப்போம். அங்க போய் பார்த்துக்கும் போது நம்ம ஏற்கனவே இருந்ததே பரவாயில்லையா. இப்போ நிறைய மக்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு தப்பு என்னன்னா, ஒன்ன சம்பாதிக்கிறதுக்காக முக்கியமான ஒன்றை இழந்துடுறாங்க. எதுக்கு சம்பாதிக்க ஓட ஆரம்பிச்சாங்கன்னதே மறந்துட்டான் மனுஷன். இவன் எதுக்கு ஓடுறான்? தன்னுடைய நலத்துக்கும் தன் குடும்ப நலத்துக்கும் தான் ஓடுறான். ஆனா அந்த ஓடுற ஓட்டத்துல தன் நலத்தையும் தன் குடும்ப நலத்தையும் மறந்து சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த ரெண்டையும் விட்டுறான். ஹெல்த், ரிலேஷன்ஷிப். ஹெல்த் இஸ் வெல்த். ஏன் அதை சொன்னாங்க? இந்த உடம்பு தான் உங்களுக்கு மூலதனம். இதை நீங்க சரியாக பராமரிக்கவில்லை என்றால் கடைசியில இது ஆன்மீகத்துக்கும் இது பயன்படாது, இந்த உலகத்துக்கும் பயன்படாது. யாரும் உங்களுக்கு மரியாதை தர மாட்டாங்க. இந்த உடம்பை எவ்வளவுக்குள்ள திடகாத்திரமா வச்சிருக்கோமோ அது வரைக்கும் நம்முடைய வேலைகளை நாமே பார்த்து கொள்ளலாம். கடைசி வரைக்கும் யாருடைய உதவியும் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த உடம்ப தினந்தோறும் இதற்கான பயிற்சிகளை கொடுத்து ஹெல்த்தா வச்சுக்கணும். போகும்போது நாமளே சிப்சாப்ல அப்படி ஜாலியா போயிடணும். யாருக்கும் எந்த இதுவும் கொடுக்காம, உபத்திரம் கொடுக்காம கரெக்டா போயிடணும். இப்ப அதுக்கு என்ன, முதல்ல ஹெல்த் ரொம்ப முக்கியம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினில் ஓர் உருபொருள் கண்டேன், உடம்பினை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இப்ப ஹெல்த் எவ்வளவு முக்கியம். இந்த ஹெல்த் போயிடுச்சுன்னா இன்னைக்கு நீங்க எதை வச்சு இந்த உலகத்துல சம்பாதிக்கிறீங்க? இந்த உடம்ப வச்சுதான். எதை வச்சு ஒரு விஷயத்த அனுபவிக்கிறீங்க? இந்த உடம்ப வச்சுதான். இப்போ ஒரு கொடைக்கானல் போனா மலை ஏறணும்னா கால் முட்டி கிட்டிலாம் கரெக்டா இருக்கணும். நீங்க சம்பாதிச்சுதான் நீங்க அனுபவிக்கணும், நல்லா பசியாறணும், விதவிதமா உணவு எடுக்கணும்னா அந்த உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருந்தாதான் உணவு எடுக்க முடியும். அப்ப அனுபவத்துக்கு உரிய இந்த உடலை கெடுத்து விட்டு நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? இப்ப காலையில இதுக்கான நேரங்கள் ஒதுக்குறோமா? வெறும் சம்பாத்தியம் மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அப்ப சந்தோஷம் போயிரும். ஏன்னா உடலுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அதுதான் அவர் சொல்றார். நோயுற்று படுக்கையில் இருக்கும்போது என் முழு வாழ்க்கையும் நினைத்து பார்க்கிறேன். பெற்ற புகழும் செல்வமும் அதனால் அடைந்த பெருமையும் இப்போது எனக்கு அர்த்தமற்றதாக தோன்றுகிறது. என்னையா இது வேஸ்ட்? என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா என்னால இப்ப அனுபவிக்க முடியல. இப்போ முதல்ல அந்த ஹெல்த், அடுத்து ரிலேஷன்ஷிப். ஓடுறேன் சம்பாதிக்கிறேன்னு யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? கடைசியில பார்த்தா வீட்டுல உள்ள அந்த ஒட்டு வரவு எல்லாமே அத்து போய் அவங்க தனியா இருக்காங்க, நீங்க தனியா இருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? அப்ப எதுக்காக ஓடணும்? எதுக்கு சம்பாதிச்சோம்? அதுக்குன்னு ஒரு நேரங்களை ஒதுக்கி, உழைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம், உடலுக்குன்னு ஒரு நேரம், உறவுக்குன்னு நேரம், இதெல்லாம் பிரிச்சு நம்ம பக்குவப்படுத்தி பண்ணனா வாழ்க்கை வேஸ்ட். உங்கள் காரை ஓட்ட யாரையாவது நியமிக்கலாம், உங்களுக்காக சம்பாதிக்க எத்தனை பேரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம். ஆனால் உங்கள் நோயையும் அதனால் சந்திக்கும் வழிகளையும் ஏற்றுக்கொள்ள யாரையும் நியமிக்க முடியாது. ஒரு பெரிய மகாராணியவே இருந்தாலும் அவங்களுக்கு பிரசவ வழி யார் ஏத்துக்கணும்? எப்பா வேலைக்காரர்களே, ஒரு 10 பேர் வாங்க, நீ ஒரு 10% எடுத்துக்க, நீ ஒரு 10 பேர் பிரிச்சு கொடுக்க முடியுமா இந்த வழிய? அவங்கவுங்க வழியா அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இப்ப என்ன பண்ணும்? வருமுன் காப்போம். எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கான தினந்தோறும் சின்ன சின்ன சிறு துளி பேரு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா தினந்தோறும் அதுக்குன்னு ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உடம்பு நல்லா திரகாத்திரமாக்கும், ஹாப்பியா இருப்போம். அன்றாடம் வேலைகளை செய்யறதுக்கு அந்த ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த ரிலேஷன்ஷிப். நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் வீட்டுல வந்து 4 பேர்ட்ட அப்படி பேசி சிரிச்சு போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாம போயிடும். எந்த பொருள் தொலைந்தாலும் மீண்டும் தேடிவிட முடியும். ஆனால் வாழ்க்கை தொலைந்து விட்டால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. எப்படியும் இந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க விட்டது திருப்பி பிடிக்க முடியாது. உலகத்துல எது ரொம்ப ப்ரெஷியஸ்? டைம். கோல்டு இல்ல, டைமண்ட் இல்ல, காசு பணம் எதுவுமே கிடையாது. டைம். அவ்வளவுதான். ஒரு செகண்ட் இப்ப போயிடுச்சு, திருப்பி வராது.
கடந்து போயிட்டே தான் இருக்க போகுது. நம்ம எண்டை நோக்கி போயிட்டே தான் இருக்க போகுது. அதுக்குள்ள எதையோ நம்ம சாதிக்க வந்திருக்கோம். ஆனா அதை மறந்துட்டோம். எதுக்காக வந்தோனே மறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் இங்கேயே செட்டில் ஆகலான்ட்டு. அதுதான் பிரச்சனையே இங்க. வாழ்க்கை எனும் நாடக மேடையில் இப்போது நீங்கள் எந்த காட்சியில் நடித்து கொண்டிருந்தாலும் நாடகம் முழுமையாக முடியும் என்று சொல்ல முடியாது. நடுவிலேயே எப்போது வேண்டுமானாலும் திரை விழலாம். நாம் பக்குவம் அடையும் போதுதான் சில விஷயங்கள் புரியும். பாருங்க, இந்த மெச்சூரிட்டி, இதுதான் சொன்னேன். அந்த சொல் புத்தி, சுய புத்தி. நமக்கு சுய புத்தி வரக்கு லேட் ஆகும். அப்ப என்ன பண்ணும்? கவனிக்கணும். சுத்தி ஒவ்வொருத்தரையும் கவனிக்கணும். இப்ப இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? அப்ப இது வராம தடுக்க நாம என்ன செய்யணும்? அதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திக்கிறது தான் மனுஷன். சிந்திக்காம ஒரே ஆடு மாடு என்ன பண்ணுது? காலைல எந்திரிக்குது, அது பசியாருது, பேழுது, குட்டி போடுது, வீடு கட்டுது, மண்டையை போடுது. மனுஷனும் இதையே தான் செய்யறான். அப்ப இதுக்கும் அந்த அந்த மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? 30 ரூபாய் கடிகாரமும் சரி, 3 லட்சம் ரூபாய் கடிகாரமும் சரி, ஒரே நேரம் தான் காட்டும். நாம அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு என்னென்னமோ செய்யறோம். ஆனா என்ன சொன்னாங்க? பர்பஸ் ஒண்ணுதான். 30 ரூபா கடிகாரம் போட்டாலும் அதே டைம் தான் காமிக்கும் போது, நீ 3 லட்சத்துக்கு கடிகாரம் போட்டாலும் அதுதான் டைம் காமிக்கும். செலவழிக்க வாய்ப்பு இல்லாத போது உங்கள் மணிப்பரிசில் 100 ரூபாய் இருந்தாலும் ஒன்றுதான், 1 கோடி இருந்தாலும் ஒன்றுதான். காசு பூரா சேர்த்தாச்சு. ஆனா இப்ப அனுபவிக்க முடியாது. இப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் தனிமையான பிறகு 300 சதுரடி வீட்டில் வசிப்பதும் 30,000 சதுரடி அடி பங்களாவில் வசிப்பதும் ஒன்றுதான். எனவே வாழும் காலத்திலேயே வாழ்க்கையின் அர்த்தம் அறிந்து இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி வரும் வாழ்வு மறுமை இப்பொழுதே சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப இது யார் சொல்றா? நாம என்ன நினைக்கிறோம்? அவர் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன், உலகத்துல பயணம் சாதிச்சிட்டா இருப்பா அப்படின்னு சொல்ற. அவர் சொல்றார், டேய் வாழ்க்கைனா இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், பார்த்து சொல்றேன்றார். நம்ம பார்க்காதனா அக்கறை பச்சை அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்ப இப்ப என்ன வந்துடும்? செல்வம் நிலையாமை. என்ன பார்த்தோம்? உடம்பு கிடைச்சிருச்சு, பெயர் கிடைச்சிருச்சு, உறவு கிடைச்சிருச்சு, இளமை, செல்வம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்மளை விட்டு போக போகுது. அது எப்படி நினைச்சு நிக்காது. அது நிலையா நிப்பாற்றக்கூடிய வேலையை தான் நம்ம முதல்ல பார்த்துருக்கணும். இப்ப நமக்கு எது மதிப்பு கொடுக்குது? இப்ப நம்ம உடம்புல எத்தனை வகையான உறுப்புகள் இருக்கு. அதுல ஒரு கண்ணு எடுத்துட்டா இன்னொரு கண்ணு வேலை பார்க்கும், மற்ற உறுப்புகள் எல்லாமே வேலை பார்க்கும். ஒரு கிட்னி எடுத்துட்டா கூட இன்னொரு கிட்னி வேலை பார்க்கும், மற்ற எல்லா உறுப்புகளும் வேலை பார்க்கும். ஆனா இந்த உடம்புக்குள்ள மெய்ப்பொருள்னு ஒரு பொருள் இருக்கு, அதாவது உயிர். மெய்ப்பொருள் ஒன்றை தூக்கி விட்டால் ஒன்னும் வேலை பார்க்காது. இப்ப எந்த ஒண்ணு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கனால அதை தவற விட்டுறோம். இப்ப தெரிஞ்சுக்கிச்சு, அவேர்னஸ் வந்துருச்சுன்னா நாம இனி என்ன செய்வோம்? ஒரு வைரம், அதோட மதிப்பு தெரியாத ஒருத்தன் கையில போய் ஒரு ஃப்ரெண்டு இந்தாயா இதை வச்சுக்க, ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனதுன்னு சொல்லி கொடுக்குறான். அவனுக்கு மதிப்பு தெரியல, ஏதோ கல்லுன்னு நினைச்சிட்டான், வாங்கி வச்சுட்டே இருக்கான். எவனாவது அவன் இன்னொருத்தன் வரான், ஃப்ரெண்டு, அவன் என்னையா வச்சிருக்க தெரியலடா, ஒருத்தன் தந்தான், சரி நான் வேணா எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டா என்ன செய்வீங்க? இந்தா எடுத்துக்க வச்சுக்கன்னு கொடுத்துருவீங்க. அது போலதான் இந்த உயிரோட வேல்யூ தெரியாம, உயிர் எப்பேற்பட்டதுன்னு தெரியாம அது என்ன பண்ணிடுறோம்? சாதாரணமாக யமன் கைவசம் ஒப்படைச்சு விடுகிறோம். அப்படி தெரிஞ்சது, அது ப்ரெஷியஸ்னு தெரிஞ்சுன்னா அது என்ன பண்ணும்? ஒரு வைரம் தான் வைரம்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? அப்படியே திறந்தா அப்படியே வச்சிருப்போம். நேரம் நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுல ஒரு ரகசிய அறை, அதுல அந்த பீரோ, அந்த பீரோக்குள்ள ஒரு ரகசிய அறை, அதை பூட்டி, அந்த பீரோவை பூட்டி, அந்த அறையை பூட்டி, அந்த சாவி என்ன பண்ணுவோம்? இங்கேயும் ஒளிச்சு வச்சிருவோம். அப்பப்ப என்ன பண்ணுவோம்? திறந்து இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா. வேல்யூ தெரிஞ்சா அப்படிதான் பாதுகாப்போம். இப்ப வேல்யூ தெரியாதனால திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி அழகா தூக்கிட்டு போயிட்டே இருக்கு உயிரை. யமதர்மராஜா ஈஸியா பிடிச்சிட்டு போயிடாரு. அப்ப இதை எப்படி பூட்டி பாதுகாக்கிறது தெரியாதனால அந்த உயிரும் கடைசியில என்ன ஆகுது? இதுவும் நிலையாமை. முதல்ல அந்த உயிர் தான் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து உடம்ப கொடுத்துச்சு. அதே உயிர் தான் நமக்கு பேர் கொடுத்துச்சு. அந்த உயிரை வச்சா நம்ம நீங்க உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிச்சோம். உறவை சம்பாதிச்சோம், இளமையை சம்பாதிச்சோம், செல்வத்தை சம்பாதித்தோம். இந்த உடல் திரகாத்திரமா ஓடி ஆடுதுல, எது இருக்கிற வரைக்கும் ஓடிச்சு?
உள்ள இருக்க எல்லா உறுப்புகளும் எது இருக்கிற வரைக்கும் இயங்குச்சு? அந்த உயிர் தான். ஆனா அந்த உயிரே ஒரு நாள் உங்க மேல கடுப்பாகி, இனிமேல் இவன்ட்ட நான் தரித்திரோம், இவன்ட்ட நான் இனிமேல் தங்க மாட்டோம் அப்படின்னு நம்மளை விட்டு ஒரு நாள் போகுதுன்னா, நாம எவ்வளவு கேவலங்கெட்ட நிலையில நம்ம வாழ்ந்திருக்கோன்றது நமக்கு தெரியுது. நமக்கு இணை துணையான ஒரு உயிரை வாழ்நாள் முழுக்க நமக்கு எல்லா வேலையும் அது செய்யுது. இப்ப நம்மளை பார்த்து திரும்பி பார்ப்பான் திரும்பி பார்ப்பான்னு உள்ள இருந்து காத்து கொண்டே இருக்கிறது. நம்ம எவன் மேலேயோ போய் அன்ப வச்சோம், எது எது மேலேயோ நம்முடைய ஆசை வச்சோம். ஆனா நமக்குள்ள இணை துணையான ஒரு உயிர், நாம உறங்கினாலும் நமக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உயிரின் மீது நமக்கு கவனம் இல்லாம போச்சே. அது பாவம் எதிர்பார்த்து அதுதான் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல, ஒரு வரம்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, உச்ச வரம்பு. அது காத்து காத்து அது பொறுமை இழந்துருச்சு. இனிமேல் இவன் வந்து திரும்பி பார்க்க போறதில்லன்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் கோபம் வந்துடும். எப்பவுமே பாத்தீங்கன்னா கோவம்ன்றது நமக்கு யார் மேல, நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நம்ம மேல கோவப்பட முடியும். கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு ஏன் சொல்றாங்க? ஒரு அக்கறை, அதுதான் கோவமாவும் மாறும். யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியல அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம ஏன் கோவப்பட போறோம்? நமக்கு ஒரு அக்கறை, இவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அவரும் நம்மளை வந்து விரும்பலையேன்றப்பதான் அந்த 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 லவ் வந்து கோபமா மாறும். அதே போல நம்மளை நேசித்த அந்த உயிர் இறுதி தருவாயில் அதுவே யமனாக மாறுகிறது. அதுதான் பாத்தீங்கன்னா யம தர்மராஜான்ற பேர். அது எதுகாலம் வரைக்கும் தர்மராஜாவாக இருந்தது, எப்பொழுது அது யமனாக மாறுகிறது? அந்த உயிர் நிலையாமை. அந்த உயிர் நிலையாமை பத்தி நிறைய பாட்டுகள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எது எது எப்பப்ப நடக்குதுன்னு டெக்னாலஜி மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடும். மழை பெயரு, மகப்பேறு, இதெல்லாம் முன்னாடி அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அழகா வானிலை ஆராய்ச்சி மையம் எல்லாமே போட்டு இந்த நேரத்துல மழை பெய்யும், இந்த நேரத்துல குழந்தை பிறக்கும், இதெல்லாம் அழகா கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானத்தினால முடியாதது எதுவுமே இல்லை. ஆனா ஒரு இடத்துல விஞ்ஞானம் போய் தோக்குது. எந்த இடத்துல விஞ்ஞானம் தோக்குதோ அங்க இருந்து மெஞ்ஞானம் தொடங்குது. எங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உடலை விட்டு உயிர் எப்ப பிரியும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ இரவிதான் படுநேரமோ, இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த வேலை தனிலோ, அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவு தரும் பெரும் இடியிலோ, ஆறாத புண்ணிலோ அடநோய்கள் தன்னிலோ ஆயுதங்களினாலேயோ, செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ என் உயிர் பிரிந்திடும் இறைவா, இறைவா, இறைவா. மெஞ்ஞானி பாடுறார். எப்போ இந்த உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? போனா போனதுதான், திரும்பி ரிட்டர்ன் வராது. அதோட முடிவு. ஆனா அதோட அருமை பெருமையை நாம வாழுங்காலத்திலே தெரிந்து கொண்டோமா? இந்த உயிர் யார்? இந்த உயிர் தான் கடவுள், சீவனாகிய சிவன், அல்லாஹ், கர்த்தர். நீ என்ன பேர் வேணாலும் அது சொல்லிக்கலாம். பெருமாள், அம்மன். அந்த உயிர், உங்களுக்கு இணை துணையான உயிர் நாமளை விட்டு ஒரு நாள் போக போகுது. இது ஒரு நிலையாமை. அப்ப நிலை பேரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, நிலையாமைன்னு ஒண்ணு இருந்தா நிலை பேருன்னு ஒண்ணு. அந்த நிலை பேரு என்ன? நம்மளை விட்டு போகக்கூடிய இந்த ஒன்னை பிடிச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ போட்டாலும் அதுக்கு வேல்யூ இருக்கும். அந்த ஒன்னை எப்படி தக்க வச்சுக்கணும்ன்ற வித்தைக்கு பேர் பிரம்ம வித்தை. இதை வடலூர் வள்ளல் பிரான் சொல்லும்போது மரணமில்லா பெருவாழ்வு, சாகாவரம், சிரஞ்சீவி தன்மை அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு இருக்கு. இந்த விவரங்களை நமக்கு பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரியிலோ சொல்லித்தரவில்லை. ஆனா இதுதான் நிஜமான கல்வி. கற்றதனால் ஆய பயனன் கொல், வாளறிவன் நற்றால் தொழார் எனில். அப்போ கல்வினா என்ன சொன்னாங்க? நற்றால் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருப்பாதம் இருக்குப்பா, அந்த திருப்பாதத்தை எப்படி தொழுகடும், எப்படி அதை வணங்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதே கல்வி.
ஏன்னா அந்த திருவடி இருக்குல்ல, அந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. ஏன்னா கடைசியில எல்லாரும் நம்மளை விட்டு போனாலும் அந்த திருவடி மட்டும்தான் அங்க வந்து நிக்குமா. அதை பற்றி கொண்டுதான் என்றும் மார்க்கண்டேயர் யமதர்மராஜா கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டார். இது வெறும் புராணம் அல்ல, நிஜ செயல். இந்த நிஜ செயலை பத்தி விளக்கக்கூடிய கல்வி கலாசாலைகள் இன்னைக்கு உலகத்துல இல்ல. அதனால நமக்கு என்னமோ அது ஒரு ஃபேண்டசி, இது கற்பனைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கல்வி எல்லோரும் கட்டாயம் அவசியமாக தெரிந்து கொண்ட வேண்டிய கல்வி. இப்ப நம்ம அந்த நிலையான ஒன்றெல்லாம் பார்த்தோம்ல, என்னெல்லாம் பார்த்தோம்? யாக்கை. கடைசியில அந்த உயிர்னு ஒண்ணு போனோன்னு என்ன போயிருது? அவ்வளவுதான், உடம்பு நம்மளை விட்டுட்டு போயிருது. அந்த உடம்பு தனியா கிடக்கும், நாம தனியா அங்க உட்கார்ந்து இருப்போம். நாமளும் அழுதுட்டு இருப்போம். அந்த உடம்புக்குள்ள புகுந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆஹா, அவ்வளவுதான், விட்டது விட்டதுதான். இதெல்லாம் கருட புராணத்துல சொல்லப்பட்டது. அடுத்து பெயர் நிலையாமை. நம்ம கொடுத்த பேர் பெயருது. உயிர் போனோன்னு என்ன பெயருது? அவ்வளவுதான். அவனை நார்மலா கூப்பிட்டு இருந்த பெயர் போய் சவம் அப்படிங்கிற பேர், பிற சவம்னு வந்த முதல்ல வந்த பேரே திருப்பி வந்துருச்சு. அடுத்து உறவு. ஒண்ணு ஒண்ணா நம்மளை விட்டு போறாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த கடைசியில யாரோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப இந்த வகுப்பு ஓடிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் விட்டுட்டு போனாலும் கடைசியில ஒருத்தர் யாரோன்னு சொல்லி கொஸ்டின் மார்க்கோட விட்டுட்டாங்க. அததான் கோயில்கள்ல நமக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஐயா துணை, ஐயனார் துணை, அம்மன் துணை. அந்த அந்த சாமி அங்க வந்து துணைக்கு நிக்கணும். எல்லாரும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க சாமி வரணும். அந்த சாமியை வாழ்நாளைக்குள்ள யாரு கரெக்டா பிடிச்சுக்கிறாங்களோ அந்த சாமியை அங்க வந்து அதான் குல தெய்வம். குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த தெய்வம் யாருன்னு அறியாம நம்ம கும்பிட்டு இருக்கோம். அறிந்து அந்த தெய்வத்தை அங்க வணங்கி அவங்களை அங்க வர வைக்கணும். அதுக்கு தான் வழிபாடுகள் வந்தது. அப்ப உறவு நிலையாமை, இளமை தான் போயிருது நடுவுலயே. அது கடைசியில இருக்காது, அந்த நடுவுலயே போயிருச்சுன்னு தெரியல. செல்வம் நிலையாமை, அதான் உடம்பு போனோன்னே எதுவுமே நமக்கு கிடையாது. வீடு வாசல். ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல ஒரு 40 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன். மதுரை மாட்டுத்தாவணில ஒரு 40 ஏக்கர் நிலம் வாங்கி, இப்படியே சொல்லிட்டே இருக்கான். இந்த நிலம் சொல்லிச்சு, ஆமா இவன் பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், இவன் தாத்தாவையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், இவனையும் நான் தான் வாங்கி உள்ள போட போறேன், இவன் என்னமோ என்னையே வாங்கி போட்டிருக்கானா. இப்படித்தான் நம்ம வாங்கி வச்சதெல்லாம் வெறும் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இறைவன் ப்ராப்பர்ட்டிக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறோம். ஆனா நாம என்னமோ நினைக்கிறோம் நாம தான் இது சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த செல்வம் நிலையாமை. உயிர் போனோடனே செல்வம் நம்மளை விட்டு போயிருது. எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த உயிர் தான். அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடும். அதனால மாயை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையாமைக்குள்ளதான் நாம எல்லாரும் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கோம்னு தெரிஞ்சிச்சு நீ என்ன பண்ணுவோம்? நிலையான ஒன்றை பிடிக்கிறதுக்கு வேலையை பார்ப்போம். இது நாள் வரைக்கும் இந்த நிலையான ஒண்ணு இருக்குப்பா, இதை பிடிக்கலான்னு யாரும் சொல்லி தரல. அதனால இதை பத்தி தெரியாம இருந்தோம், இதுக்கு போகாம இருந்தோம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட நாள். அதனால போன வகுப்புல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நமக்கு என்ன வேணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு எது நம்மளை அங்க போக விடாம தடுக்குதுன்றதையும் தெரிந்து கொண்டோம். இதுல உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் கேட்டு தெளிப்படுத்தலாம். நன்றி, நமஸ்காரம். நன்றி. கேள்விகளுக்கான நேரம். வகுப்பு புரிந்திருந்தது, மிகவும் உபயோகமா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆதரவை லைக் பட்டனை பிரஸ் பண்ணி தெரிவித்து விடுங்கள். பண்ணிட்டு அன்மியூட் செய்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஒருத்தவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க ஒருவேளை அட்மிட் பண்ணீங்கன்னா அதை மியூட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா உடனே நீங்க அன்மியூட் பண்ணி போடுங்க. உங்க மைக்கை அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. நன்றி. கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். எல்லாரையும் அன்மியூட் பண்ண முடியும் நினைக்கிறேன். அன்மியூட் கொடுத்தேன். அன்மியூட் பண்ணுங்க. நிலையாமை எல்லோருக்கும் அப்போ
கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். எந்த கேள்வினாலும் கேட்கலாம். இப்ப சொந்தமாக தயக்கம் வேண்டாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லார் முன்னாடியுமே ஒரு சில கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அது நீங்க கேட்கும்போது நிறைய பேருக்கு நல்ல விளக்கமாவும், நல்ல பதிலாகவும் அமையும். தயக்கமாவும் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பயணம். நம்முடைய குறிக்கோளை வந்து இன்னும் தெளிவா திட்டவட்டமாக வருவதற்கு ஒன்னொன்னா படிப்படியாக நம்ம அதை நோக்கி போயிட்டு இருப்போம். அதனால ஒரு வகுப்பையும் மிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கடைசி போக போக நமக்கு மிகப்பெரிய இந்த ரகசியங்கள் எல்லாமே தொடங்கும். இந்த ரகசியங்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்கும். இங்கேயும் சரி, மறுமைக்கும் சரி, ரொம்ப அவசியமான விஷயங்கள். இன்றைக்கு இது எல்லாருக்கும் அவசியமான ஒரு கல்வி. அதனால உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. தேவையான சொல்லியிருக்காங்க, கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு வர சந்தேகங்கள் நீங்க கேட்டீங்கன்னா பல பேருக்கும் அது விடையா அமையும். நிறைய பேர் மனசுல வச்சுட்டு கேட்க முடியாம இருப்பாங்க. நீங்க கூச்சப்படாம ஒரு ஆள் கேட்டா கூட அதுக்கு வரக்கூடிய பதில்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்குள்ள அந்த கேள்வி இருந்திருக்கும். அதுக்கு ஒரு விடையாக அமையும். அதனால யாரும் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்க நாங்க எல்லாம் ஒண்ணுதான். நான் என்னமோ இங்க நிறைய பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏதோ நமக்கு குருபிரான் அறிவிச்சதை உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். காப்பி பேஸ்ட் தான் பண்றோம். சொந்த சரக்கு கிடையாது. அதனால நாங்கெல்லாம் ரொம்ப அறிவாளி நீங்க நினைச்சிடக்கூடாது. நம்ம எல்லாருமே அந்த இறை பயணத்துல ஒன்னாதான் இருக்கோம். யார்ட்டுமே கேள்விகள் இல்லையா? ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, ஆனா கேட்கல. 2 பேர் அன்மியூட் பண்ணிருக்காங்க, கேளுங்கண்ணா. சத்தம் வரலையா ஒருவேளை? ஐயா வணங்குங்க. இப்ப கேக்குது கேக்குது, சொல்லுங்கண்ணா. இது இந்த யாக்கைக்கு டெபினேஷன் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா. யாக்கைன்னா இந்த மாமிச தேகத்தை தான் யாக்கைன்னு சொன்னாங்க. இல்ல, அதுக்கு அந்த யாக்கைங்கிறதுக்கு மீனிங் அதுதான் இப்ப ரொம்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொன்ன உள்ள உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். இல்ல, எனக்கு தெரியாதனாலதான் உங்ககிட்ட விளக்கு. நம்மளுடைய இந்த தேகம் இருக்குல்ல, நம்ம கண்ணாடியில போய் பாக்குறோம்ல, மாமிச தேகம். ஆமாங்க. இந்த புலாலை யாக்கை அப்படின்னு குறிக்கிறாங்க. இல்ல, அதுக்கு சூட்சமா அந்த யாக்கைங்கிறதுக்கு நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் உங்கள்கிட்ட அது. இல்ல, எனக்கு தெரியாதனாலதான் ஐயா நான் கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இந்த இது உடம்புன்னு சொல்றாங்க. வேற என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க, நம்ம தேடுவோம். ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு தெரியாதனாலதான் ஐயா கேட்டேன். அதுதான் இந்த உடம்பு தான். இப்ப நீங்க கண்ணாடில பாக்குறீங்களா, உங்க உடம்பு தெரியுதா? தெரியும். அததான் யாக்கைன்னு சொல்றாங்க. ஆ. ஒரு சினிமா படுக்கணும், யாக்கை திரி. யாக்கை தான் திரி. இந்த திரிக்கு மேல ஒரு தீபம் இருக்கு. அதான் உயிர். இப்ப ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ஆண்டவன், இறைவன், கடவுள் மூணும் ஒண்ணுதாங்கிற மாதிரி அதுக்கு டெபினேஷன் இப்படி மூணு இருக்கு மாதிரி இந்த யாக்கைக்கு அது மாதிரி இருக்குங்களான்னு கேக்குறேன். அந்த ஒரே இதுதான் ஒரு யாக்கைனா உடல். இப்போ நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உடம்பும் கொடுத்துருக்காங்க. விண்ணுலகத்துல வாழ்றதுக்கான விண்ணால் செய்யப்பட்ட ஒரு உடம்பு இந்த தேகத்துக்குள்ளேயே இருக்கு. இது இனிமேல் அடுத்து வரப்போற வகுப்புகள்ல அதை நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதை உடம்புன்னு பாத்துக்க வேண்டியதான். சரி, நன்றி. நல்லது நல்லது. வேறு கேள்விகள்? கேளுங்கக்கா. சங்கர் சங்கர் ஐயா வணக்கங்கய்யா, நான் பாலமுருகன் பேசுறேன். நான் சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு தான் முதல் கிளாஸ் அட்டன். ஹலோ. கடந்த ஒரு வகுப்பு இருக்கு, அது முடிஞ்சா ஒரு ஆடியோ வாங்கி கேட்டுருங்க. ஏன்னா அப்ப அந்த கண்டினியூஷன் இருக்கும் உங்களுக்கு. அதுதான். ஓகே.
இப்போ நீங்க இது வந்து ஆம், மெய்சாலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம் ம் பட் ஆனா இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஓகே. இன்னொன்னு வந்து இது வந்து எப்படின்னா நம்ம ஆத்மாத்தை பத்தி தானே நீங்க கிளாஸ் போய்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம உடம்போட சேர்த்து ஆத்மா சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து போயிட்டு இருக்குமா அது? நம்ம எதை நோக்கின்றது அடுத்தடுத்து வர பயணங்கள் இருக்கும். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு கேட்ட வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணும்? ஜஸ்ட் எனக்கு இது புதுசா இருக்கறனால கொஞ்சம் கரெக்ட். இப்ப ரெண்டு விஷயம் ஓப்பனா தெரியுதா? சொல்ல ஒண்ணு போனா இது நிலையான ஒரு பொருள் இருக்கு, நிலை இல்லாத ஒரு okay. பொருளும் நம்மகிட்ட இருக்கு. ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஆனா என்னதான் இருந்தாலும் குருவினுடைய அருள் இருந்தா மட்டும் தான் எதையுமே கொண்டு போக முடியும், அப்படித்தானே அது? கட்டாயமா கட்டாயமா கட்டாயமா. ஓகே, நன்றி. நான் நம்ம அதை அடுத்தடுத்து நோக்கி நான் தான் பயணம் போயிட்டு இருக்கோம். ஒன்னொன்னா வரிசையா போகும்போது தான் உங்களுக்கு புரியுன்றக்காக தான் மெல்ல தான் போறோம். ஓகே, ம் ஆகட்டும். சரி, நன்றி. அடுத்த கேள்வி. எல்லாருக்கும் புரியுதா? நான் எல்லாம் சைலண்டா இருக்கிறத பார்த்தா பயமாயிருது. இல்ல, கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிந்திருக்கும் நம்புகிறோம். ஏன்னா இல்ல அது வணக்கம். நான் திரும்பி பாலமுருகன் தான் பேசுறேன். சொல்லுங்கண்ணா. கேள்வி வந்து எப்படி கேட்கறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கேட்கலாம், ஃப்ரீ தான். நாங்களும் சாதாரண ஆள் தான். இல்ல இல்ல சிம்பிளா கேட்கலாம், அவ்வளவுதானே. இல்ல அது இல்ல, எல்லாருக்கும் விருப்பம் கேள்வி தன்னை பத்தி தன்னை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்ட் கரெக்ட் புரியுது. இது அடுத்தடுத்து போக போக இன்னும் சூட்சமான விஷயங்கள் நம்ம நோக்கி போவோம். அதுவும் எளிமையா தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான். அதுக்காக தான் நிதானமா போறது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நினைவுல நல்லா நிக்கணும் ஆணித்தனமா. ஏன்னா பேசிக் நல்லா ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல நின்னாதான் அடுத்து உள்ள விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதுக்குதான். நன்றி, தேங்க்யூ. நல்லது நல்லது. அண்ணா நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம்ண்ணா. அண்ணா யாரோ ஒருத்தங்க மெசேஜ் டைப் பண்ணிருக்காங்க, அதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. மிஸ் அதுல என்ன போட்டுக்கண்ணா? நிலையாமையில் ஜாதகம் கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நிலையாமையில் ஜாதகம் கர்மா. இப்ப எப்படினாலும் நிலையாமைன்றது வந்து நிலைச்சு நிக்க போறது விஷயம் கிடையாது. ஜாதகம் கர்மா எல்லாமே வரிசையா வரதான் போகுது. ஏன்னா இப்ப அந்த வாழ்க்கையில வாழும்போது பாத்தீங்கன்னா நம்ம எதை சார்ந்து இருக்கோமோ அதுவா மாறிடுறோம்ன்றாங்க. நீ எதை நினைக்கின்றாயோ அதன் மயமாவே ஆகிவிடுவாய். இப்போ விதி வசம் நாம நினைக்கும் போது ஜாதகத்துல நாம போய் மாட்டிக்குவோம். ஆனா என்ன சொன்னாங்க? விதியை மதியால் வெல்லலாம். அந்த மதினா என்ன, அதை எப்படி நம்ம சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அந்த விதியை வெல்லலாம்ன்ற. ஸோ ரெண்டுமே இருக்கு. நீங்க விதியை நம்புனீங்கன்னா ஜாதகப்படியும் போகலாம். ஜாதகத்தை மீறி உள்ள அதுல இருந்து அந்த கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வரவும் நம்மளால முடியும்ன்ற. எது வேணும்னு நாம தான் முடிவு எடுத்துக்கணும். இதை பத்தின சந்தேகம் இல்லாம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாமளே வரிசையா பார்க்க போறோம். பார்க்க 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 அப்போ ஒரு தெளிவு வரும்போது உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல, எதுவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இது தெரியாத பட்சத்துல நாம என்ன நினைப்போம்? விதியை நம்ம பிளேம் பண்ணிட்டு இருப்போம், சுற்றி உள்ளதை பிளேம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்மளால அந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது நமக்கு பிடிச்ச மாதிரி. அதனாலதான் முதல்ல நம்ம யாரு என்னன்னு வரிசை பாட்டுல போயிட்டு இருக்கு. இந்த ஜாதகம் கர்மா எல்லாமே நம்ம கட்டுப்பாடுக்கும் கொண்டு வரலாம், இல்ல அது கட்டுப்பாடுக்கும் நம்ம போகலாம். ரெண்டுமே இருக்கு. இது வர வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அன்மியூட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி குட். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தா ஓகே அப்படின்னா ஓகே போட்டுருங்க. அன்மியூட் எல்லாரும் பண்ண முடியும், பண்ண முடியும் தெரியல. வேற ஏதாவது மெசேஜ் பார்க்கலாம். ஓகே. நன்றி. கேள்வி இல்லை என்றால் நிறைவு செய்து கொள்ளலாம். மேலும் கேள்விகள் இருந்தால் நீங்க உங்களை அழைத்து வந்த அந்த அன்பரிடம் நீங்க தெரிவித்து அவங்களும் தொடர்பு கொள்ளலாம்.
இல்லைன்னா நேரடியாக இந்த பதிவு செய்யப்படும் பதிவு உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த நம்பருக்கு குரல் பதிவாகவோ இல்ல நீங்க கால் செஞ்சோ நீங்க தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நீங்க எந்த சந்தேகம்னாலும் இங்க இருக்கிற இந்த வாலண்டியர்ஸ் கமிட்டி அட்மின் உங்கள் அழைத்தவங்களோட மட்டும்தான் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அறிமுகம் இல்லாத இந்த குழுவில் இருக்கிற அந்த வகுப்புல இருக்க யாரிடமும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டாம். ஏன்னா போன் நம்பர் என்பது ரொம்ப பிரைவசியான விஷயம். நம்மளை நம்பி அந்த குரூப்ல இணைந்திருக்கிறார்களும். ஸோ அதனால யாரிடமும் நீங்கள் அவர்கள் அனுமதி இல்லாத நம்பரை எடுத்து பேசக்கூடாது. ஒன்று. இதுபோக இங்க இருக்கும் அட்மின் கமிட்டி, அதாவது வாலண்டியர்ஸ் கமிட்டியில இருக்கிற இந்த அன்பர்கள் உங்கள் அழைத்து வந்தவர்கள் இந்த அட்மின் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை தவிர வேறு யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது இது சம்பந்தமா நான் சொல்லித்தரேன் பேசுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டானா உடனடியாக இந்த அட்மின் நம்பருக்கு சொல்லி கொடுங்க. அதனால வேண்டுகோள் என்னவென்றால் தொடர்ச்சியாக முழு மனதோடு மைண்ட்ஃபுல்லாக வேற எந்த வேலையும் செய்யாம இந்த 1 மணி நேரம் கணக்காக செலவழித்து நீங்கள் இதை கலந்து கொள்ளுங்கள். யாராவது நேற்றுக்கு வந்தவங்க இன்னைக்கு வகுப்புக்கு வரலைன்னா அவங்க ஃப்ரெண்டா இருக்கும் பட்சத்தில் அவங்க சொல்லி அவங்க அழைத்து வாருங்கள். ஏன்னா அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த வகுப்பு 14ஐயும் ஒன்றை விடாம, ஏன்னா இதற்கு பின்னாடி வேலைப்பாடு அவ்வளவு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேதத்திலிருந்து எடுத்து தொகுக்கப்பட்டு, நம்ம வார்த்தைகள்ல எல்லாம் மெய்வழி வேதாந்தத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆனா தொகுத்து இறைவன் பெருங்கரணையால் முதல் வகுப்புக்கு அப்புறம் 2ஆம் வகுப்பு 2 3 இது ஒரு தொடர்ச்சி. இடையில ஏதாவது 1 2 விட்டுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய சில விஷயங்கள் புரியாம போக வாய்ப்பு இருக்குது. அது அறியாமலேயே வந்துடும். அப்போ நமக்கு பலன் கிட்டாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால தொடர்ச்சியாக கூடுமானவர்களை எல்லா வகுப்புலையும் அட்டன் பண்ணுங்க. நேரில் வந்து அட்டன் பண்ணுங்க. அதாவது வகுப்புல அந்த கிளாஸ்ல அந்த 9 to 10. நன்றி. பாகம் 2 பெருமானின் பெருங்கரணையால் சிறப்பாக நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறோம் நிறைய விஷயங்கள். பாகம் 3 திங்கட்கிழமை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அழைப்பு அன்று காலை உங்களை அடையும் அதே குரூப்பில். இதற்கிடையில் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். காத்துக் கொண்டிருக்கிறோம். இணைநிலைக்கு மிக்க நன்றி. இன்னும் பாகம் 3 சந்திப்போம். உனக்கு தோற்றப்படும். ஆதியே துணை. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய வெம்மானிவன் நன்றே வீடுடைய பிரமாபுரம் மேவிய வெம்மானிவன் நன்றே. அனைவருக்கும் நன்றி. தெய்வத்துக்கு நன்றி. நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் குருவுக்கு நன்றி. தெய்வத்திற்கு நன்றி. நான் மாடுல இருந்தேன். மாடுல இருந்தியா?